இதில் ஃபேமிலி தாங்க பாவம். ஏன்னா ஒருவர் படித்து வேலைக்கு போய் திருமணம் செய்யும்போது நான் இந்த வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ண போகிறேன்னு யாரையும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. குழந்தைங்க ஒரு அர்பன் சிச்சுவேஷனில் படித்து பழகப்பட்டிருப்பாங்க. அவங்கள ஒரு பூர்த்தி திருப்பி நீங்கள் கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்கவும் முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹைப்ரிட் லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. வீடு நகரத்தில் இருக்கும், விவசாயம் தள்ளி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட விவசாயத்தில் மறுபடியும் இவங்க ஒரு ஆப்சன்டி லேண்ட்லார்டாக மாறிவிடுவார்கள். விவசாயம் நடக்கிற இடத்துல இவங்க எல்லா நேரத்துலையும் இருக்க மாட்டாங்க. நடவுக்கு மட்டும் போவான், அறுப்புக்கு மட்டும் போவான். நடுவில் யார் மேற்பார்வையிடுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு ஒருத்தர் வச்சுப்பான், ஒழுங்காக வேலை பண்ண மாட்டான். இது எல்லாமே பொருளாதார விளைவுகள் கொண்டவை. இந்த பொருளாதார விளைவுகள் அந்த குடும்பத்தின் பொருளாதார நிதி நிலைமையை மோசமாக்கக்கூடியவை. இது எதுவுமே இதை செய்யணும்னு ஒருத்தர் நினைக்கும் போது அவங்க மைண்டில் ஏறறதில்லை. இது எல்லாமே பட்டு அனுபவப்பட்டு இழந்து வரக்கூடிய விளைவுகள்.